வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் பிஜிடிஆர்பி ஜுவாலஜி. இன்னைக்கு நம்ம யூனிட் 1 அப்படிங்கிறதுல அனிமல் டைவர்சிட்டி அண்ட் பைலோஜெனி அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அனிமல் டைவர்சிட்டி அப்படின்னா என்ன? நம்ம உலகம் முழுவதும் வெவ்வேறு வகைப்பட்ட விலங்குகள் பரவி கிடக்கு, அதை பற்றியும். அண்டு பைலோஜெனி, அதோட பரிணாம வளர்ச்சி எப்படி இருக்குது, பரிணாம உறவு எப்படி இருக்குது, எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப்ஸை பற்றியும் தான் இந்த யூனிட் 1ல பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படிங்கிறத பார்த்தோன்னா, ஆரிஜின் ஆஃப் பேர்ட்ஸ் அண்டு எவல்யூஷன் ஆஃப் பேர்ட்ஸை தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிறப்போ பேர்ட்ஸை பற்றின சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொருத்தரும் பேர்ட்ஸை எப்படி நினைக்கிறாங்க அப்படிங்கிறத. ஃபர்ஸ்ட்டு பேர்ட்ஸ் ஆர் அ ஸ்பெஷலைஸ்டு குரூப் ஆஃப் இன்வெர்டிபிரேட் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்வெர்டிபிரேட் அப்படின்னா என்ன? முதுகெலும்பு உள்ளவைகள். ஸோ முதுகெலும்பு உள்ளவை இனங்கள்லேயே இந்த பேர்ட்ஸ் அப்படிங்கிறவன் ஒரு ஸ்பெஷலைஸ்டான குரூப்பு அப்படிங்கிறது சொல்கிறாங்க. தே ஆரிஜினேட்டட் இன் த ஃப்ரம் ரெப்டைல்ஸ் இன் த மீசோசோயிக் எரா. அப்போ இவன் எங்கேருந்து ஆரிஜினேட் ஆயிருக்கான் அப்படின்னா மீசோசோயிக் எரால. யார்லேருந்து ஆரிஜினேட் ஆயிருக்கான் அப்படின்னா ரெப்டைல்ஸில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரெப்டைல்ஸ்னா ஊர்வன இனத்திலிருந்து மீசோசோயிக் எரா அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் உருவாயிருக்கான். யங் அப்படின்றவர் 1958 ஒரு விஷயத்த சொல்கிறாரு. என்ன அப்படின்னா பேர்ட்ஸ் அப்படிங்கிறவன் வேற யாரும் இல்லை, அவன் மாஸ்டர் ஆஃப் ஏர்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா காற்றை பிளந்துட்டு அவன் பறக்க முடியுது. காற்றுல அதாவது ஏர் கரண்ட்ஸ் எப்படி இருந்தாலும் அதை மேனேஜ் பண்ண முடியுது. அதனால அவனை என்னன்னு சொல்கிறாரு அப்படின்னா த மாஸ்டர் ஆஃப் ஏர் அப்படின்னு சொல்கிறாரு. ரெப்டைல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் appear quite different from external examination. வெளியிலேருந்து பார்க்குறப்ப நிறைய விஷயங்கள் வந்து டிஃபர் ஆனாலும் பட் க்ளோசர் எக்ஸாமினேஷன்ஸ் ஆஃப் தீஸ் டூ குரூப்ஸ் ரிவியல்ஸ் போத் ஆஃப் தெம் ஆர் பேசிக்கலி சிமிலர் அப்படிங்கிறத காட்டுது. ஆனால் அதை உள்நோக்கி நம்ம பார்க்குறப்ப, அதை க்ளோசர் ரிலேஷன்ஷிப் பண்ணுறப்ப நிறைய விஷயங்கள் ஒத்து போகுது பேசிக்கலாக. அதாவது பேர்ட் அப்படிங்கிறவன் ரெப்டைலும் பேசிக்கலாக ஒரே மாதிரி இருக்கான். பேர்ட்ஸ் ஆர் பேசிக்கலி ரெப்டாலியன். பேர்ட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு சொல்கிறாங்க, அவன் ஒரு ரெப்டாலியன். இதை டி பீர் அப்படின்றவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஸ்டேட்டட் தட் நத்திங் இஸ் மோர் சர்டைன் தென் த ஃபேக்ட் த பேர்ட்ஸ் ஹாவ் டிசெண்டட் ஃப்ரம் ரெப்டைல்ஸ். அதாவது நான் சொல்கிற இந்த விஷயம் உண்மைதான். என்னன்னா பேர்ட்ஸ் அப்படிங்கிறது ரெப்டைல்ஸ்லேருந்து தான் டிசெண்டட் ஆயிருக்குங்கிறத வேற எந்த ஒரு விஷயத்துக்கும் மேலாக உண்மை அப்படின்னு சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு உண்மையான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. நத்திங் இஸ் மோர் சர்டைன் than the fact that birds have descended from reptiles. As the reptiles and birds are very similar, Huxley placed them to two classes of vertebrae in the single superclass called Sauropsida. அதாவது ஹக்ஸ்லே வந்து பேர்ட்ஸுக்கும் ரெப்டைல்ஸ்க்கும் நிறைய ஒற்றுமைகள் இருந்தனால தான் அதை ரெண்டையும் அவர் ஒரே சூப்பர் கிளாஸ், அதாவது சாரோப்சிடா அப்படின்ற ஒரே சூப்பர் கிளாஸில் அவர் பிளேஸ் பண்ணியிருக்காரு. ஈவன் தோ த பேர்ட்ஸ் ஹாவ் மெனி ரெப்டாலியன் கேரக்டர், தே ஆர் ஹைலி ஸ்பெஷலைஸ்டு. என்னதான் நிறைய ரெப்டாலியன் கேரக்டரை வச்சிருந்தாலும் அவனை ஹைலி ஸ்பெஷலைஸ்டுன்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் தே ஹாவ் பீன் டிஸ்கிரைப்ட் ஆஸ் அ ஃபெதர்டு பைபெட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃபெதர்டுனா என்ன? உடல் முழுவதும், நமக்கு இமேஜில் பார்த்தாவே தெரியும், உடல் முழுவதும் இறக்கைகளால் மூடப்பட்டு 2 கால்கள் நடப்பதற்காக இருக்கும். 2 அப்படிங்கிறது பைபெட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ 2 கால்களை பயன்படுத்தி நடக்கும், அதே சமயம் உடல் முழுவதும் ஃபெதராக இருக்கனால ஃபெதர்டு பைபெட்ஸ். நெக்ஸ்ட் comparative anatomy, embryology, physiology and paleontology unit in telling the story that the bird is highly specialized descendant of the some reptilian ancestor. கம்பேரட்டிவ் அனாட்டமி, ரெப்டைலையும் பேர்ட்ஸும் வச்சு அதோட உள்ளமைப்பியலை கம்பேர் பண்ணப்பையும் சரி, அதோட கருவியலை பார்த்தப்பையும் சரி, உடல் செயலியல் மற்றும் பேலண்டாலஜின்னு சொல்லக்கூடிய எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப்பை வச்சு பார்த்தாலும் சரி, 2 பேத்துக்கும் இடையான நிறைய கேரக்டர்ஸ் ஒத்து போகுது. திஸ் மேட் ஹக்ஸ்லி டு ஸ்டேட் த பேர்ட்ஸ் ஆர் க்ளோரிஃபைடு ரெப்டைல்ஸ். அதனால தான் ஹக்ஸ்லி என்ன சொன்னார் அப்படின்னா இவங்களை க்ளோரிஃபைடு ரெப்டைல் அப்படின்னு சொல்கிறாங்க. க்ளோரிஃபைடு மீன்ஸ் மற்ற ரெப்டைல்ஸ் வந்து நிலத்தில் ஊர்ந்து தான் போக முடியும். ஆனால் இந்த பேர்ட்ஸால் மட்டும்தான் காற்றுல பறக்க முடிஞ்சுது. ஸோ இவன் க்ளோரிஃபைடு ஒன் அப்படின்றத ஹக்ஸ்லே சொல்கிறார். நெக்ஸ்ட்டு
டைம் ஆஃப் ஆரிஜின் அப்படின்னா என்ன? த பேர்ட்ஸ் ஆரிஜினேட்டட் அபவுட் 160 மில்லியன் இயர்ஸ் எகோ இன் த ஜுராசிக் பீரியட் ஆஃப் த மீசோசோயிக் எரா. அதாவது மீசோசோயிக் எரா அப்படிங்கிறத மூணா பிரிப்பாங்க. ட்ரையாசிக், ஜெராசிக் அண்ட் கிரிட்டேஷியஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இது நம்ம எவல்யூஷனில் இதை பற்றி பார்ப்போம். அதில் முக்கியமாக மீசோசோயிக் எரால ஜுராசிக் பீரியடில் தான் இந்த பேர்ட்ஸ் ஆரிஜினேட் ஆகிருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்த மீசோசோயிக் எராவை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கோல்டன் எரா ஆஃப் ரெப்டாலியன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் ரெப்டாலியனோட கோல்டன் எரான்னு சொல்கிறாங்க அப்படின்னா அந்த காலகட்டத்தில் தட் மீன்ஸ் மீசோசோயிக் எரால தான் ரெப்டைல்ஸ் அதிகமாக அந்த டைமிங்கில் டாமினேட் பண்ணிட்டு இருந்துச்சு. அதனால் அதை கோல்டன் எரா ஆஃப் ரெப்டாலியன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஆன்செஸ்டர் ஆஃப் பேர்ட்ஸ். ஆன்செஸ்டர் அப்படின்னா என்ன? முன்னோடி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பேர்ட்ஸுக்கு முன்னோடியாக யார் இருந்திருப்பா? எப்படி இந்த பேர்ட்ஸ் வந்து உருவாயிருப்பான்? எது உருவாகுனாலும் அதுக்கு ஒரு ஆரம்ப புள்ளி இருந்திருக்கணும் இல்லையா? ஸோ அப்படி எதுலேருந்து இது உருவாயிருக்கும் அப்படின்னு பார்க்குறப்போ பேர்ட்ஸ் ஆர் ரெஃபர்டு டு ஹஸ் glorified reptiles அப்படின்னு அக்ஸ்லே சொன்னார். The birds and reptiles have a number of similar character. Hence அக்ஸ்லே included both of them in the group. அதாவது ஒரு சூப்பர் கிளாஸில் கொண்டு வந்துட்டாரு. அந்த சூப்பர் கிளாஸோட பேர் சாராப்சிடா. This proves that ancestor of the birds must be a reptile. இந்த ஒரு விஷயம் ஹக்ஸ்லே அவங்கள வகைப்படுத்தினதை வச்சே தெரியுது இவங்க கண்டிப்பாக ரெப்டைல் தான் வந்து இந்த பேர்ட்ஸுக்கு ஆன்செஸ்டராக இருந்திருக்கணும் அப்படிங்கிறது. A hypothetical era was proposed for the ancestor of birds. ஹைப்போதெட்டிக்கல் ஃபார்ம் ஒன்று உருவாக்குறாங்க. தட் மீன்ஸ் அதாவது சயின்டிஸ்ட் வந்து ஒரு விஷயத்தை வந்து கருதுகோள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கருதுகோளாக வச்சு இவன் தான் பேர்ட்ஸோட ஆன்செஸ்டராக இருப்பான் அப்படின்னு ஒரு ஃபார்மை ரெடி பண்ணுறாங்க. அதுக்கு பேர் ப்ரோஏவிஸ் அப்படின்றத பேர் வச்சுறாங்க. இட் இஸ் க்ளோஸ்லி ரிசம்பிளிங் ஆர்ச்சிசாரியன் டைஅசெப்டிட் ரெப்டாலியன் ஃபாசில். அதாவது இந்த ஆர்ச்சிசாரியன் அப்படிங்கிறவன் எப்படி இருக்கான் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க உருவாக்கின ப்ரோஏவிஸ் மாதிரி நிறைய விஷயங்களோட ஒத்து போறா. அவன் ஒரு டைஆஸ்பிட் ரெப்டாலியன் இப்போ ஃபாசிலாக தான் இருக்கா. இது யூபார்கேரியா ஆஃப் ட்ரியாசிக் பீரியட் ஆஃப் மீசோசோயிக் எரா. நாம தான் சொன்னோம் மீசோசோயிக் எராவை ட்ரையாசிக், கிறிஸ்டேஷியஸ் அந்த மாதிரிலாம் பிரிப்பாங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அதில் ட்ரையாசிக் பீரியடில் இந்த ப்ரோஏவிஸுக்கு ஒத்து போகக்கூடிய ஆர்ச்சிசாரியன் அப்படின்ற ஒரு டயஸ்பைட் ரெப்டைலோட ஃபாசில் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அது பேர் யூபார்கேரியா. இந்த யூபார்கேரியா அப்படிங்கிறவன் பைபெடல் ஃபாசில் ரெப்டைல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் பைபெடல் ஃபாசில் ரெப்டைல்னு சொல்கிறாங்க அப்படின்னா 2 கால்களை பயன்படுத்தி மட்டும்தான் அவன் நடக்கிறான். அதனால் ஃபாசிலாக கிடைச்சனால இவனை பைபெடல் ஃபாசில் ரெப்டைல் அப்படின்னு சொல்கிறோம். அக்கார்டிங் டு மோஸ்ட் ஆஃப் த பேலண்டாலஜிஸ்ட்டை வச்சு பார்க்குறப்போ திஸ் ஃபார்ம் ஆஃப் ரெப்டைல் கிவ் ஆரிஜின் டு த பேர்ட்ஸ். இந்த பேலண்டாலஜிஸ்ட் என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஆர்ச்சிசாரியன்னு சொல்லக்கூடிய இந்த பைபெடல் ஃபாசில் ரெப்டைல இருந்து தான் பேர்ட்ஸ் உருவாயிருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்து ஆன்செஸ்டரை பார்த்துட்டோம். அடுத்து ப்ரிமிட்டிவ் பேர்டுனா இதுக்கு முன்னாடி வரைக்கும் உடல் வந்து ஃபெதர் அப்படின்ற ஒரு விஷயத்தால் மூடப்படாமல் அதாவது ரெப்டைலோட நிறைய கேரக்டரை மென்ஷன் பண்ணியிருந்திருப்பான். பட் இந்த இடத்துல தான் நம்ம ப்ரிமிட்டிவ் பேர்டு, அதாவது பறக்கிறதுக்கான விங்ஸ் வச்சுருக்கோம். அப்போ தான் அவனை பேர்டுன்னு சொல்லுவோம். எல்லா பறவைகளாலும் பறக்க முடியாது. அதனால விங்ஸ் வச்சுட்ருக்க பேர்ட்ஸை தான் நம்ம ப்ரிமிட்டிவ் பேர்ட்ஸ்ன்னு சொன்னோம். அப்படி முதன்முறையாக உருவாக்குனது யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்கியோப்டெரக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேர்டு தான். இதை நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ப்ரிமிட்டிவ் பேர்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ப்ரிமிட்டிவ் பேர்டை இட் லிவ்டு டியூரிங் ஜுராசிக் பீரியட் ஆஃப் மீசோசோயிக் எரா. ஜுராசிக் பீரியட்னா அப்போ அந்த டைமிங்கில் நிறைய விதமான ரெப்டைல்ஸ்லாம் வாழ்ந்துட்டு இருந்தது. இட் வாஸ் கலெக்டட் ஃப்ரம் த லைம்ஸ்டோன் பேர்ட்ஸ் ஆஃப் பவேரியா இன் ஜெர்மனி. இந்த ஆர்கியோப்டெரக்ஸ் அப்படிங்கிறது எங்கே கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னா அது ஜெர்மனியில் பவேரியா அப்படின்ற ஒரு பகுதியில் கண்டடிக்கப்பட்ட ஒரு லைம்ஸ்டோன் பெட்டு. அதாவது ஒவ்வொரு பாறைகளும் ஒவ்வொரு வகையானதாக இருக்கும், மண் படிமங்களும்.
அதில் லைம்ஸ்டோன் சொல்லப்படுகிற ஒரு மண் படிமத்திலிருந்து கண்டுபிடிக்கப்பட்ட ஃபாசில் இது. ஹெர்சோர்னஸ், பாப்டோர்னஸ், இச்சித்தியோர்னஸ், ஆப்டோர்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபாசில் பேர்ட்ஸ் ஆஃப் கிறிஸ்டேஷியஸ் பீரியட். இது மட்டும் இல்லாமல் இவனை ட்ரையாசிக் அடுத்து ஜுராசிக் பீரியட்லேருந்து மட்டும் கண்டுபிடிக்கல, அடுத்து கிரிட்டேஷியஸ் பீரியட்லேருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த இவன் மேலே சொல்லப்பட்ட 4மே ஒரு பேர்ட்ஸ் தான். பட் எப்படி கிடைச்சது? ஃபாசிலாக தான் கிடைச்சது. அவர்களோட உடல் அமைப்பை வச்சு இவங்க மெரைன் லிவிங் பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தே ஆர் மெரைன் லிவிங் பேர்ட்ஸ். ஓகே, இப்போ ப்ரிமிட்டிவ் பேர்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். இப்போது ஸ்டேஜஸ் என்ன, எப்படி பேர்ட்ஸ் வந்து ஆரிஜினேட் ஆகிருப்பான். த சீக்வன்ஸ் ஆஃப் ஆரிஜின் ஆஃப் பேர்ட்ஸ் ஃப்ரம் த ரெப்டைல்ஸ் இஸ் கிளியர்லி டிஸ்கிரைப்டு. த சீக்வன்சஸ் ஆஸ் ஃபாலோ. கீழே கொடுக்கப்பட்டிருக்க அந்த சீக்வன்ஸு என்ன அப்படின்னா, ஆர்ச்சிச்சாரியன் ரெப்டைல். கண்டிப்பாக பேர்ட்ஸுங்கிறது ஒரு ரெப்டைலேருந்து தான் வந்திருக்கும். அந்த ரெப்டைலோட பேர் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஆர்ச்சிச்சாரியன் ரெப்டைல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆர்ச்சிச்சாரியன் ரெப்டைலுக்கு அப்புறம் ப்ரோ ஏவிஸ். அந்த ப்ரோ ஏவிஸ்னா என்ன? ஏவிஸ்னா பறவைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏவ்ஸ்னாவே என்னது? பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பேர்ட்ஸ்க்கு முன்பட்ட வடிவம் தான் ப்ரோ ஏவிஸ். அதுக்கப்புறம் உருவானவன் தான் பிரிமிட்டிவ் பேர்டுன்னு சொல்லக்கூடிய ஆர்க்கியோப்டெரக்ஸ். அதில் இருந்து தான் மாடர்ன் பேர்ட்ஸ் உருவானா. ஆர்க்கியோப்டெரக்ஸ் உருவாயிட்டான், அதுலேருந்து மாடர்ன் இப்போ இருக்க மாடர்ன் பேர்ட்ஸ்னா இப்போ இருக்க இறகைகளை வச்சுட்டு இருக்க எல்லாத்தையும் நம்ம மாடர்ன் பேர்ட்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ ஆன்செஸ்டர் ஆஃப் பேர்ட்ஸு, அதுக்கப்புறம் ப்ரிமிட்டிவ் பேர்ட்ஸ் யார் யார், ஸ்டேஜஸ் ஆஃப் ஆரிஜின் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு ஆரிஜின் ஆஃப் பேர்ட்ஸ் இப்போ உருவாயிருக்கணும்னா எந்த விதமான தகவமைப்புகள்லாம் மாறுபட்டு, அதாவது ரெப்டைலிருந்து மாறுபட்டு இவன் உருவாயிருப்பான் அப்படின்னு பார்த்தோன்னா, ஆரிஜின் ஆஃப் பேர்ட்ஸ். டியூரிங் த ஆரிஜின் ஆஃப் பேர்ட்ஸ் ஃப்ரம் ரெப்டைல்ஸ் த ஃபாலோயிங் மாடிஃபிகேஷன்ஸ் அக்கர்ஸ். இங்கே இவன் மாடிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறது வேற எதுவும் இல்லை, நாம் சொல்லக்கூடிய அடாப்டேஷன். அடாப்டேஷன்னா என்ன? தகவமைப்புகள். சில வகையான தகவமைப்புகளை பெற்று அவன் வாழ ஆரம்பித்தான். என்னென்ன தகவமைப்புகள் அவை அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட்டு ஃபெதர்ஸை சொல்கிறாங்க. த ஸ்கேல்ஸ் ஆஃப் த ரெப்டைல்ஸ் வேர் மாடிஃபைட் இன்டு ஃபெதர்ஸ் இன் த பேர்ட்ஸ். பேர்ட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா அதோட ஸ்கேல்ஸ் வந்து மாடிஃபை ஆயிருக்கு. அதாவது ஸ்கேல்ஸுங்கிறது ரெப்டைலில் இருக்குது. இப்போ இருக்க பேர்ட்ஸோட உடல் ஃபுல்லாக இறக்கைகளால் மூடப்பட்டிருக்கு. தட் மீன்ஸ் ஃபெதர்ஸ். அடுத்து விங்ஸ், அதாவது 4 லிம்ப். ரெப்டைலை பொறுத்த வரைக்கும் 4 கால்கள் இருக்கும். அதில் முன்னங்கால்கள் 2ம் இறக்கைகளாக மாற்றம் அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்து நிமேட்டிக் போன்ஸ். த போன்ஸ் பிகம் நிமேட்டிக் விச் ரிடியூஸ் த பாடி வெயிட். அவைகள் பறப்பதற்கு ஏற்றவாறு உடல் எடை குறைப்பதற்காக அதோட போன்ஸில் நிமோட்டிக் போன்ஸாக மாறப்பட்டிருக்கு. நிமோட்டிக் போன்ஸ்னால் என்ன? போன்ஸ்குள்ளே ஏர் கேவிட்டிஸ் இருக்கும். ஸோ இந்த ஏர் கேவிட்டிஸ்குள்ளே நிறைய ஹேர் போயிட்டு சேர்ந்துக்கிறதுனால அதோட எடையை வந்து குறைக்க முடியுது. அடுத்து ஃபியூஷன் ஆஃப் போன்ஸ். மோஸ்ட் ஆஃப் த போன்ஸ் ஆர் ஃபியூஸ்டு, certain ones reduced, still others disappeared. சிலதில், அதாவது வெயிட்டை குறைக்கிறதுக்காக நிறைய போன்ஸ் ஃபியூஸ் ஆச்சு, சிலது இல்லாமல் போச்சு, சிலது காணாமல் போயிடுச்சு. எதனால் அப்படின்னா இது எல்லாமே தகவமைப்பு. ஏன்னா பறக்கிறப்ப உடல் எடை குறைவாக இருக்கிறதுக்காக. நெக்ஸ்ட் பீக் அப்படின்னு பார்த்தோம்னா, பிக் அப் த ஃபுட் குயிக்லி. அதாவது கீழே ஏதாவது ஒரு ஃபுட் இருந்துச்சு அப்படின்னா அதை டக்குன்னு எடுக்கிறதுக்கு இந்த பீக் மாடிஃபை ஆகிடுச்சு. அடுத்து ஃப்ளைட் மசில்ஸ். ஃப்ளைட் மசில்ஸ் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். என்ன காரணம் அப்படின்னா, ஃப்ளைட், அதாவது அது விங்ஸை வந்துட்டு அவன் ஃப்ளாப் பண்ணணும் அப்படின்னா அவனுக்கு ஃப்ளைட் மசில்ஸோட சப்போர்ட் இல்லாமல் அவனால் பண்ண முடியாது. அதுவும் இந்த ஃப்ளைட் மசில்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க, நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால தான் அவனால் அப் ஸ்ட்ரோக்கு டவுன் ஸ்ட்ரோக்லாம் பண்ணி ஒரு இடத்துல இருந்து அவனால் மூவ் ஆகி போக முடியுது. அடுத்து கிரிடில்ஸ். கிரிடில்ஸ் வேர் மாடிஃபைடு. இங்கே கிரிடில்ஸ் அப்படிங்கிறது என்னது? பெக்டோரல் கிரிடில் அப்படின்னு சொல்கிறாங்க. பெக்டோரல் கிரிடில்னா என்ன? விங்ஸ் வந்து ஜாயின் ஆகிருக்கிறது தான் பெக்டோரல் கிரிடில் அப்படின்னு சொல்லுவோம். நார்மலாக கிரிடில்ஸ் அப்படின்னா நம்ம பெக்டோரல் பெல்விக்குன்னு சொல்லுவோம். நமக்கு வந்து தோள்பட்டையில் வந்து ஹேண்ட் வந்து ஜாயின் ஆகிருக்கும். ஆனால் பறவைகளுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா விங்ஸ் மாடிஃபை ஆகிருக்கு. அட் த சேம் டைம் இவங்க 2 பேரும்
இந்த இடத்துல அதாவது பெக்டோரல் கிரிடில் ஜாயின் ஆகிட்டு நடுவில் வந்து இன்னொரு மசிலால் கனெக்ட் பண்ணப்படுறதுனால தான் இவங்க 2 பேரும் கோஆர்டினேட்டடாக ஒர்க் பண்ணுறாங்க விங்ஸ் ரெண்டும். அடுத்து ஃபர்குலா. The pectoral girdle was developed a V-shaped furcula. இந்த pectoral girdle இந்த ரைட் அண்ட் லெஃப்ட் இது 2 பக்கமும் ஜாயின் ஆகி ஒரு V-shaped furculaவை முன்னாடி உருவாக்குது. அடுத்து கீல். கீல்னா என்ன அப்படின்னா நார்மலாக நமக்கு ரிப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய விழா எலும்புகள் வந்து முன்பக்கமாக ஸ்டெர்னத்து கூட வந்து கனெக்ட் ஆகிருக்கும். இங்கே பேர்ட்ஸில் ஸ்டெர்னம் அப்படிங்கிறது கீழாக மாடிஃபை ஆயிருக்கு. அடுத்து foramen triosum அப்படின்னா என்ன? The foramen triosum was the development of insertion of flight muscles. அதாவது இங்கே ஒரு குட்டி கேப் மாதிரி. இது எதுக்காக இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ளைட் மசில்ஸ் வந்து இந்த இடத்துல கனெக்ட் ஆகிறதுக்காக. அடுத்து வெர்டிப்ரே அப்படின்னு பார்த்தோம்னா இது ஹெட்டிரோசீலஸாக இருக்குது. ஹெட்டிரோ அப்படின்னா வேறுபட்ட வடிவம், அதே போல் சீலஸ் அப்படின்னா கேவிட்டி. இதோட வடிவம் எப்படி இருக்கும் அப்படின்னா சேடல் லைக், அதாவது குதிரை மேலே ஏறுறதுக்கு நம்ம பயன்படுத்துகிற ஒரு இது சேடல் மாதிரியே இருக்கும். ஏன் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த எங்கே இது மோஸ்ட்லி இந்த ஹெட்டிரோசிலஸ் இருக்குன்னா பறவையோட நெக் ரீஜியனில். அதனால தான் அதோட நெக்கை வந்து நல்லா ஃப்ளெக்சிபிளாக வளைச்சி எல்லா பக்கமும் அதால் திரும்பி பார்க்க முடியுது. ஸோ ஹெட்டிரோசீலஸ் அப்படின்ற ஒரு வெர்டிப்ரேவால் ஆடுது. அடுத்து டீத் அப்படின்னு பார்த்தோம்னா பறவைகளுக்கு எந்த ஒரு டீத்தும் இருக்குல்ல. என்ன காரணம்? ஏன் டீத் இல்லை? ஏன்னா வெயிட்டை குறைக்கணும். ஸோ டீத் அப்படிங்கிறப்ப அதுக்கு வெயிட் கொடுக்கும், அதனால எந்த ஒரு டீத்தும் அதில் ப்ரெசென்ட் ஆகலை. அடுத்து க்ராப் அண்டு கிசார்ட். நார்மலாக மேமல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு ஃபஸ்ட்டு மவுத்து, பக்கல் கேவிட்டி, ஃபேரிங்ஸ், ஈசோபேகஸ், அங்கேருந்து டைரெக்டாக ஸ்டொமக்கு போயிடும். ஆனால் பேர்ட்ஸில் க்ராப் அண்டு கிசார்டுன்னு 2 தனித்தனியான பார்ட்ஸ் இருக்குது. அலிமெண்ட்ரி கெனால் டெவலப்ஸ்டு க்ராப் அண்ட் கிசார்ட் 2 விதமானது இருக்குது. எதுக்காக இந்த க்ராப் இருக்குது அப்படின்னா ஒரு டெம்ப்ரவரி ஸ்டோரேஜாக ஆக்ட் பண்ணுவோம். அதுகளுக்கு எப்போ உணவு கிடைக்குதோ அப்போ உணவுகளை வேகமாக எடுத்து அந்த இடத்துல ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்குவான். கிசார்ட் அப்படிங்கிறது கிரைண்டர் மாதிரி. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி அதோட அதாவது அடுத்த உடல் கூட ஸ்டொமக்குன்னு சொல்லக்கூடிய அடுத்த பார்ட்டுக்கு வென்ட்ரிகுலஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ வென்ட்ரிகுலஸ்குள்ளே போகுது. அடுத்து சைரிங்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா சைரிங்ஸ் அப்படிங்கிறது நமக்கு மேமல்ஸ்லாம் நம்ம லேரிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லேரிங்ஸ் அப்படின்னா என்ன? வாய்ஸ் பாக்ஸ். நாம் எப்படி பேசுகிறதுக்கு வாய்ஸ் பாக்ஸ் பயன்படுத்துகிறோமோ அதே போல் அவன் சத்தத்தை எழுப்புறதுக்காக பறவைகள் பயன்படுத்துறது நம்ம சைரிங்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த ஹார்ட். த ஹார்ட் பிகம் கம்ப்ளீட்லி பார்ட்டிஷன்டு. ஏன் இந்த இடத்துல கம்ப்ளீட்லி அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபிஷ்ஷஸில் பார்த்தோம்னா 2 சாம்பர்டாக ஹார்ட்டாக இருக்கும். ஆம்பிபியனில் பார்த்தோம் அப்படின்னா 3 சாம்பர்டாகவும், ரெப்டைலில் பார்த்தோம்னா 3.5 சாம்பர்டாகவும் இருப்பான். எப்போ ஏவ்ஸாவை மாறினானோ அப்போ தான் அது 4 சாம்பர்டாக இருக்கும். மேமல்ஸ்லேயும் 4 சாம்பர்டு தான். ஸோ கம்ப்ளீட்லி மாடிஃபைட் ஆகிடுச்சு, பார்ட்டிஷன்ட் ஆகிடுது. என்ன? 2 வந்து ஆர்டரி, 2 வென்ட்ரிகுலர்ஸ் உருவாயிருக்கு ஹார்ட்ஸில். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஹேர் சாக்ஸ். த ஹேர் சாக்ஸ் அண்ட் டபுள் ரெஸ்பிரேஷன் லங்ஸ் டெவலப்டு ஹேர் சாக்ஸ் அண்ட் டபுள் ரெஸ்பிரேஷன். இப்போ ஹேர் சாக் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் 9 ஹேர் சாக்ஸ் இருக்கும். ஸோ 9 ஹேர் சாக்ஸுமே லங்ஸோட கனெக்ட் ஆகிருக்கும். எதுக்காக அப்படின்னா டபுள் ரெஸ்பிரேஷனுக்காக. அப்போ தான் அந்த பேர்டால் வேகமாக பறக்க முடியும். ஸோ இந்த 9 ஹேர் சாக்ஸில் இன்டர்கிளாவிகுலார் ஹேர் சாக்ஸ் மட்டும்தான் எப்படி இருக்குது அப்படின்னா தனியாக இருக்குது. மற்ற எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா பேர்டாக இருக்குது. என்ன பேர்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா போஸ்டீரியர், ஆன்டீரியர் தொராசிக், போஸ்டீரியர் தொராசிக், அடுத்து அப்டாமன், அப்புறம் மேலே பார்த்தோன்னா இன்னொன்று கிளேவிகுலார்லேயே செர்விக்கல் ஹேர் சாக்ஸ்ன்னு சொல்லிட்டு 4 ஹேர் சாக்ஸு பேரா. அப்போ 4 × 2 8. அடுத்து இன்டர்கிளாவிகுலார் மட்டும் தனியாக இருப்பான். 8 + 1 = 9. அப்போ 9 ஹேர் சாக்ஸ் லங்ஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு ஃபார் டபுள் ரெஸ்பிரேஷன். அடுத்து பெக்டன் அப்படின்னு பார்த்தோம்னா இட்ஸ் அ பார்ட் இன்னும் ஐயில் ஒரு பார்ட்டாக இருப்பான். இதில் விஷன் பிகம் பைனாகுலர் அண்ட் டெலஸ்கோபிக் வித் டெவலப்மெண்ட் ஆஃப் பெக்டன் இன் த ஐ. இப்போது பறவைகள்லாம் ஹைட்டாக பறந்துட்டு இருந்தால் கூட அதோட இரைகள் கீழே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா அதை கரெக்டாக பார்க்க முடியுது. என்ன காரணம் அப்படின்னா அவங்களோட ஷார்ப் விஷன் தான் காரணம். அதை தான் இங்கே பெக்டன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வார்ம் பிளட் அப்படின்னு பார்த்தோம்னா பேர்ட்ஸ் மெயின்டைன்டு வார்ம் பிளட்னஸ்.
அதாவது நம்ம பிளட், அதாவது ஒவ்வொரு ஆர்கானிசத்தையும் அனிமல்ஸை அதோட பிளட்டை வச்சு பிரிப்போம். என்னென்னு கோல்டு பிளட்டட் அண்டு வார்ம் பிளட்டட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கோல்டு பிளட்டட் அப்படின்னா பொய்கிலோதெர்ம்ஸ் அப்படின்னும், வார்ம் பிளட்டட் அப்படின்னா ஹோமோதெர்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இவன் வார்ம் பிளட்டட், அப்போ ஹோமோதெர்ம்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள். இவங்க பார்த்தோம் அப்படின்னா சுற்றுச்சூழ்நிலையை பொறுத்து தங்களோட உடல் வெப்பநிலையை மாற்றிக்க மாட்டாங்க, கான்ஸ்டண்ட்டாக வச்சுருப்பாங்க. அதனால தான் இவனை நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஹோமோ, அப்படின்னா ஒரே மாதிரி அப்படிங்கிறது மீனிங். ஸோ இவன் வார்ம் பிளட்டடாக இருக்கனால தான் ரெஸ்பிரேஷன் சரியாக நடந்து அந்த மசில்ஸ், ஃப்ளைட் மசில்ஸ்க்கு தேவையான ஏடிபிஸ், அதாவது எனர்ஜி கண்டக்ட் ஆகுது. அதனால அவனால் விங்ஸை யூஸ் பண்ணி பறக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு பேர்ட்ஸ் உருவாகிறதுக்காக என்னென்ன அடாப்டேஷனை வச்சுருந்தான் அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கனெக்டிங் லிங்க். இந்த பேர்ட்ஸும் ரெப்டைல்ஸ்லேருந்து தான் பேர்ட்ஸ் வந்தான் அப்படிங்கிறத எந்த வச்சு இவங்க ப்ரூஃப் பண்ணாங்க, ஏன் இதை கனெக்டிங் லிங்க்னு யாரை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, த ஆரிஜின் அண்ட் எவல்யூஷன் மேஜர் குரூப்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் ஆர் வெல் டாக்குமெண்டட் பை கனெக்டிங் லிங்க்ஸ். ஒரு சில கனெக்டிங் லிங்க்ஸை வச்சு நம்ம ஆரிஜின் அண்ட் எவல்யூஷன் எப்படி எவல்யூட் ஆகிருக்கும் பேர்டுங்கிறது சொல்ல முடியும். த ஆரிஜின் ஆஃப் த பேர்ட்ஸ் ஃப்ரம் த ரெப்டைல் இஸ் எவிடன்ஸ்டு பை எ கனெக்டிங் கால்டு ஆர்கியோப்டெரக்ஸ். ஆர்கியோப்டெரக்ஸ் அப்படிங்கிறத பற்றி தான் இங்கே சொல்கிறாங்க. இந்த ஆர்கியோடெரக்ஸ் தான் ரெப்டைலையும் பேர்ட்ஸையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு எவிடன்ஸ், கனெக்டிங் லிங்க் அப்படின்னு சொல்கிறாங்க. கனெக்டிங் லிங்க்னா கனெக்ட் பண்ணுது. இட் இஸ் அ ஃபாசில் அனிமல், அதாவது இது இப்போ உயிரோட இல்லை, இவங்களுக்கு ஃபாசில் புதை படிமமாக தான் கிடச்சிருக்கும். ஸோ இட் இஸ் கால்டு மிஸ்ஸிங் லிங்க். இப்போ உயிர் வாழ்ந்துட்டு இருந்துச்சுன்னா அதை நம்ம லிவிங் லிங்க்குன்னு சொல்லுவோம். இல்லை இப்போ இல்லை அப்படிங்கிறப்ப அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா மிஸ்ஸிங் லிங்க் அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் கன்சிடர்டு ஆஸ் அ ஃபர்ஸ்ட் வேர்ட் ஆன் த லேர்ன்டு. இதுதான் முதல் முறையாக நம்ம பூமியில் நிலத்தில் உருவான ஒரு பறவை. தோ இட் இஸ் அ பேர்ட், இட் ரிட்டைன்ஸ் மெனி ரெப்டாலியன் கேரக்டர். இது பேர்டாக இருந்தாலும் இதில் சில ரெப்டாலியன் கேரக்டர்ஸ் இருக்குது. ஸோ இது என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா இன்டர்மீடியேட் பிட்வீன் ரெப்டைல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ ரெப்டைலோட கேரக்டர் இவன்ட்டு இருந்திருக்கு, ஏவ்ஸோட கேரக்டரும் இவன்ட்டு இருந்திருக்கு. ஸோ அப்படி ரெப்டைலோட கேரக்டர் என்னென்ன அப்படின்னா த ஃபாலோயிங் ஆர் த ரெப்டாலியன் கேரக்டர். என்ன ஃபர்ஸ்ட் ஒன், ஜாஸ் ஆர் ப்ரொவைடட் வித் த ஹோமோடென்ட் டீத். ஸோ இந்த இமேஜை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தாவே தெரியும். அதோட உடல் பார்த்தோம் அப்படின்னா பல்லு, அதாவது அதோட பல்லில் பல்லு இருக்குது, டூத்டாக இருக்குது. அதாவது அந்த டூத்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஹோமோடென்ட், அதாவது ஒரே மாதிரியாக. நம்ம டென்டேஷன்ஸ் அப்படின்னு பார்த்து இப்போ நம்ம இப்படின்னு இந்த மாதிரி ஒரே மாதிரியே எல்லாமே இருக்கும். கோன் ஷேப்டு அப்படின்னா எல்லாமே கோன் ஷேப்டாக இருக்கும். இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஹோமோடென்ட். அதே போல் பாருங்கள், முன்னங்கால்கள் வந்து இறக்கைகளாக இருக்குது. அட் த சேம் டைம் இங்கே ரெப்டாலியனில் இருக்கக்கூடிய நகங்களும் இங்கே இருக்குது. கடைசியாக வால் அப்படின்னா நம்ம ஒரு பறவைக்கு இவ்வளோ பெருசாக இருக்கும், ஆனால் இந்த வால் வந்து ரெப்டாலியன் மாதிரி நல்லா லென்த்தாக இருக்குது. இது சில வேர்டிப்ரேவி வச்சிட்ருக்கு. ஏன்னா பேர்ட்ஸில் வந்து டெய்ல் அப்படிங்கிறது ஒன்லி ஃபெதர் மட்டும்தான் வச்சுருக்கோம். இங்கே ஃபெதரும் இருக்குது, வேர்டிப்ரேவும் இருக்குது. ஸோ இது டூத்டு பீக் வச்சுருக்க ஒரு ரெப்டாலியன் கேரக்டர். அடுத்து ஹேர் ஃபோயில் விங் வித் கான்டர் ஃபெதர்ஸ். அப்போ ஏவியன் கேரக்டர் இங்கே ரெப்ரசன்ட் பண்ணுறான். அதே போல் லாங் டெய்ல் வித் மெனி வெர்டிப்ரே, இது ரெப்டாலியன் கேரக்டர். அடுத்து விங் கிளா, அதாவது விங்ஸில் பார்த்தோம்னா நிகங்களும் இருக்குது, இது ரெப்டாலியன் கேரக்டர்ஸ் அப்படிங்கிறத இங்கே நமக்கு காமிச்சிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரெப்டாலியன் கேரக்டர் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபாலோயிங் ரெப்டாலியன் கேரக்டரில் ஃபர்ஸ்ட் ஒன்று ஜால டீத் இருக்குது, அது ஹோமோடென்ட். ஹோமோடென்ட்னா என்னது, ஒரே மாதிரியான பல்வரிசை. இதோட டெய்ல் அப்படின்னு பார்த்தோம்னா லாங்காகவும் லிசார்ட் லைக்லேயும் இருக்குது. அதாவது ஒரு லிசார்ட் மாதிரி லாங்காக இருக்குது. அதில் 20 ஃப்ரீ கேடுவல் வெர்டிப்ரே, ஒன்னோட ஒன்று கனெக்ட் ஆகாமல் 20 வால் பக்கத்தில் இருக்கக்கூடிய எலும்புகளும் முதுகெலும்புகளில் அந்த கனெக்ஷனும் இருக்குது. போன்ஸ் ஆர் நாட் நிமேட்டிக். நிமேட்டிக்னா என்ன சொன்னோம், ஹேர் கேவிட்டிஸ் போன்ஸில் இருக்குன்னு சொன்னோம். ஸோ நோ நாட் நிமோட்டிக் அப்படின்னா எந்த ஒரு ஹேர் கேவிட்டிஸுமே இதில் இல்லை. செர்விக்கல் வெர்டிப்ரே ஆர் ஃபியூர். செர்விக்கல் அப்படிங்கிறது என்னது, கழுத்து பக்கத்தில் இருக்கிறது. இந்த கழுத்து தான் நம்ம செர்வைக்கல்னு சொல்லுவோம். இந்த செர்வைக்கல் பக்கத்தில் இருக்க வெர்டிப்ரே வந்து 9 to 19 இருக்கலாம். த வெர்டிப்ரேட்ஸ் ஆர் ஆம்பி
சீலோஸ் ஆஸ் இன் அ ஸ்பீனோடன். ஸ்பீனோடன் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு லிவிங் லிங்க்னு சொல்லலாம். அதாவது இந்த ஆர்கியோப்டெரக்ஸ் எதுலேருந்து மாடிஃபை ஆயிருப்பான் அப்படிங்கிறது நம்ம சாராப்சிடான்னு படிச்சிருப்போம். ஸோ இப்போ வந்து எந்த ஒரு டைனோசாரஸ்ன்னு நம்மளால பார்க்க முடியல. இருந்தாலும் டைனோசாரஸோட கேரக்டர்ஸை வச்சிட்டு இருக்க சின்ன உயிரினங்கள், அதாவது கெமாலியன், கேலட்டோஸ் அந்த மாதிரி சில விலங்குகள் மாதிரி இருக்கக்கூடிய ஸ்பீனோடனை பற்றி கொடுக்குறாங்க. இந்த ஸ்பீனோடன் மாதிரி இந்த ஆர்கியோப்டெரக்ஸ் ஆம்பிசீலஸை வச்சிட்டு இருக்கு. அதாவது ரெப்டைலோட கேரக்டர் அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணுறான். இந்த ஆம்பி அப்படின்னா என்ன? பை அப்படிங்கிறது மீனிங். ஆம்பி அப்படின்னா பை அப்படின்னு அர்த்தம். சீலஸ் அப்படின்னா கேவிட்டி. ரெண்டு கேவிட்டியை வச்சிட்டு இருக்கு, அதாவது ரெண்டு பை கன்கேவ் இந்த வகையில் இருக்கக்கூடிய வெர்டிபிரேட் இவங்கிட்ட இருக்கு. அடுத்து cervical அண்டு அப்டாமினல் ரிப்ஸ் பார்த்தோம்னா ப்ரெசன்ட் ஆயிருக்கு இன் அடிஷன் டு த thoracic ribs. thoracic அப்படின்னா கழுத்து பகுதி. ஸோ கழுத்து பகுதியில் இருக்க மார்பு பகுதியில் இருக்க ரிப்ஸ் கூட இணைஞ்சிருக்கு. த ரிப்ஸ் ஆர் சிங்கிள் ஹெட்டட் வித்தவுட் அ யூனிசினேட் ப்ராசஸ். இப்போ நமக்கெல்லாம் பார்த்தோம்னா யூனிசினேட் ப்ராசஸாலாம் இருக்கும், அதாவது டபுள் ஹெட்டுன்னு சொல்லுவோம். ஆனால் இவங்கிட்ட இருக்கிற ரிப்ஸுக்கு டபுள் ஹெட்டட் இல்லை, அதுதான் நாட் வித்தவுட் யூனிசினேட் ப்ராசஸ். அடுத்து இதுகிட்ட இருக்க ஸ்டெர்னம், மார்பு எலும்பு வீக்காகவும் ஆப்சண்ட்டாகவும் இருக்கலாம். ஹைஸ் வந்து ப்ரொவைடட் வித் ஸ்க்ளீரோட்டிக் ஆசிக்கல், அதாவது கார்னியாவை க்ளோஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு இது. இதையெல்லாம் வந்துட்டு இப்போ நம்ம ரெப்டாலியன் கேரக்டர்ஸ்ன்னு சொல்கிறோம். அடுத்து ஸ்கேல்ஸ் ஆர் ப்ரொவைடட் வித் ப்ரெசன்ட், அதாவது இவன் மேலே பார்த்துனா சில ஸ்கேல்ஸும் இருக்குது. இவன் ஆர்கியோப்டெரக்ஸ்ங்கிறது பேர்டாக இருந்தாலும் இவங்கிட்ட சில ஸ்கேல்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அடுத்து 4 limbs ஆர் ப்ரொவைடட் வித் த்ரீ ஃப்ரீ ஃபிங்கர் டிப்டு வித் கிளே. நம்ம இமேஜ்லேயே பார்த்துருப்போம், விங்ஸ் இருக்கும், அதுக்கு மேலே நெகங்களும் இருக்கும். அதில் 3 விரல்கள் இருக்குது வித் கிளேஸ்னா நெகங்களோட. த பெலாஞ்சியல் ஃபார்முலா இஸ் 2, 3 and 4 in 1, 2 and 3 ஃபிங்கர். பெலாஞ்சியல் ஃபார்முலா அப்படின்னா, பெலாஞ்சியல் அப்படின்னா நம்ம விரல்கள்னு சொல்லுவோம். அந்த விரல்களில் வெர்டிபிரேட் எத்தனை இருக்குது, எலும்பு எத்தனை இருக்குது அப்படிங்கிறத இவங்க என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலாவில் இருக்குது. 1, 2 and 3 ஃபிங்கரில் 2, 3, 4ன்ற ஃபார்முலாவில் இருக்குது. இதில் கார்பல்ஸ் மெட்டாகார்பல்ஸ் வந்து ஃப்ரீயாக தான் இருக்குது, அதனால் கார்போ மெட்டாகார்பஸ்ன்னு சொல்ல மாட்டோம். கார்போ மெட்டாகார்பஸ் அப்படின்னா என்னென்னா கார்பல்ஸ் மெட்டாகார்பல்ஸோட இணைந்த வடிவம். இங்கே இணையில் ஃப்ரீயாக இருக்குன்னு சொன்னனால நோ கார்போ மெட்டோகார்பஸ். அடுத்து பெல்விக் கிரிடல் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் எலாங்கேட்டட் இலியம் அண்ட் பேக்வர்ட்லி டைரக்டட் பியூபிள்ஸ். ஸோ பெல்விக் எப்படி பெக்டோரல் கிரிடலில் வந்துட்டு 2 இறக்கைகள் இணைஞ்சிருக்கோ, அதே போல் பெல்விக் கிரிடல் அப்படின்னு பார்த்தோம்னா எலாங்குலேட்டடாகவும் இருக்குது, பேக்வர்டாகவும் டைரக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ இவை அனைத்தும் எதில் இருக்குது அப்படின்னா ஆர்கியோப்டெரக்ஸில் ரெப்டாலியன் கேரக்டராக ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ அப்புறம் எதுக்கு அது ஏவியன், அதாவது பேர்டுன்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அதில் சில ஏவியன் கேரக்டர்ஸும் இருக்குது. அது என்ன அப்படின்னா த ஃபாலோயிங் ஆர் த ஏவியன் கேரக்டர்ஸ் ஆஃப் த ஆர்கியோப்டெரக்ஸ். முதல் விஷயம், ஏன் அவனை பேர்ட்ஸ்ன்னு சொன்னோம்? ப்ரெசன்ஸ் ஆஃப் ஃபெதர்ஸ். அவனை சுற்றி ஃபெதர்ஸ் இருந்தனால. இஃப் த ஃபெதர்ஸ் of Archaeopteryx were not preserved in the fossil, it would have been taken for some bipedal diapsid reptile. அதாவது அந்த ஃபாசிலாக தான் நமக்கு ஆர்கியோப்டெரக்ஸ் பெவேரியாவில் ஜெர்மனில் கிடைச்சதுன்னு சொன்னோம். ஃபெதர் அப்படிங்கிறது ஒரு எக்ஸோஸ்கெலிட்டனுக்கு எக்ஸாம்பிள். அதாவது மற்ற ஃபாசிலில் வந்து மற்ற எல்லாமே வந்து டீகம்போஸ் ஆகிடும், சில ஸ்கெலிட்டன் மட்டும் டீகம்போஸ் ஆகாது. அதனால தான் அந்த ஃபாசிலில் ஃபெதர்ஸ் டீகம்போஸ் ஆகாமல் அப்படியே அவங்களுக்கு கிடச்சிருக்கு. அந்த டீகம்போஸ் ஆகாமல் கிடைச்சனால தான் இவங்களை என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஏவியன் அப்படின்னு ஆர்கியோப்டெரக்ஸை சொன்னாங்க. ஒரு வேளை அதில் கிடைக்கல, இந்த ஃபெதர்ஸ் கிடைக்கல அப்படின்னா இந்த ஆர்கியோப்டெரக்ஸை இவங்க எதில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ரெப்டைலில் ஒரு குரூப்பாக தான் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. 2 கால்களில் நடக்கக்கூடிய ஒரு ஊர்வன இனம்னு சொல்லி ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அடுத்து 4 விங்ஸ் வந்து 4 லிம்ஸ் வந்து விங்ஸாக மாடிஃபை ஆகிருந்தது. அடுத்து டெய்லையும் ஃபெதர் இருந்தது. ரவுண்டட் பிரெயின் கேஸ், அதாவது பறவை போலவே அதோட தலை இருந்தது. பிரெயின் கேஸ் அப்படிங்கிறது கிரேனியம் இருந்தது. அடுத்து ஸ்கல் அப்படிங்கிறது இன்டிமேட்லி ஃபியூஸ்டு ஆயிருந்தனாலையும் இவனை நம்ம பேர்டுன்னு சொல்கிறோம். பீக்கும் ப்ரெசென்ட் ஆயிடுது. பீக்குள்ளே தான் நம்ம டீத் இருந்துச்சுன்னு பார்த்தோம். பீக்குங்கிறது ஏவியன் கேரக்டர், அதுக்குள்ளே இருக்க டீத் அப்படிங்கிறது ரெப்டாலியன் கேரக்டர். அடுத்து போன்ஸ் ஆஃப் த லிம்ஸ் ஆஃப் கிரிடல்ஸ் ஆர் பேர்ட் லைக். அதில் இருக்க கிரிடல்ஸ்லாம் பார்க்க எதில் இருக்க மாதிரியே இருக்குன்னா ஒரு பேர்டில் எப்படி இருக்கோ அதே போல் இருக்குது.
இதுலயும் 2 பெக்டோரல் கிரிடல்ஸும் இணைஞ்சி வி ஷேப்ல ஃபர்குலாவை உருவாக்குது. அடுத்து டிபியா அண்ட் ஃபிபுலா தனித்தனியா தான் இருக்கு. கீழ் வந்து ஸ்டெர்னத்துல பிரசன்ட் ஆயிருந்தது. இதுவே நம்ம ஸ்டெர்னம் ரெப்டைல்ல பார்க்குறப்ப ஸ்டெர்னம் வீக் ஆர் ஆப்சென்ட்டா இருக்கும்னு பார்த்தோம். ஏன்னா அந்த இடத்துல கீழ் பிரசன்ட் ஆயிருந்தனால. ஸோ இதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா ஆரிஜின் ஆஃப் த பேர்ட்ஸ், அப்புறம் எப்படி எவல்யூஷன் ஆனுச்சு, யார்கிட்ட இருந்து எவல்யூஷன் ஆனது அப்படிங்கிறது தான் இந்த டாபிக்ல பார்த்தோம். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் டாபிக் நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். Future Vision Study Center, 2nd floor, AVK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevision.ias.com.